வாரத்தின் முதல் நாளில் தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை வாசி கேட்டோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். பாருங்க, யார் அக்கினி கடல்ல தள்ளப்படுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ. யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல இல்லையோ அவங்க எங்க தள்ளப்படுவாங்க? அக்கினி கடல் என்ன செய்யப்படுவாங்க? தள்ளப்படுவாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆசை இருக்குன்னா, நம்ம எங்க போகணும்? பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறான். நித்திய ஜீவனை பெற்று எங்க போகணும்? பரலோகத்துக்கு போகணும். தேவனோடு வாசம் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்ப தேவனோடு வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பேர் எதில் எழுதப்பட்டிருக்கணும்? ஜீவ புஸ்தகத்தில் என்ன செய்யப்படணும்? எழுதப்பட்டிருக்கணும். சரிங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். நியாய தீர்ப்பினால எல்லாரும் யாருக்கு முன்பதாக நிற்பாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நிற்பாங்க. அங்க என்ன சம்பவிக்குது பாருங்க. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. பாருங்க, நியாய தீர்ப்பின் நாளிலே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக எல்லாருமே நிற்கும் போது என்ன திறக்கப்படும்? புஸ்தகங்கள். பன்மையில சொல்லப்பட்டிருப்பாங்க. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. எந்த புஸ்தகம் திறக்கப்பட்டது? ஜீவ புஸ்தகம். பாருங்க, இந்த நாள்ல அந்த ஜீவ புஸ்தகத்தை பத்தி நம்ம என்ன செய்ய போறோங்க? கத்துக்க போறோம். அப்ப நியாய தீர்ப்பின் நாளிலே எந்த புஸ்தகம் திறக்கப்படுது? ஜீவ புஸ்தகம் என்ன செய்யப்படுதுன்னா திறக்கப்பட்டது. அந்த வசனத்துல பாருங்க, அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியில் தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்ப எல்லாருமே எப்படி நியாய தீர்ப்பு அடைவாங்கன்னா, அவங்க செய்யக்கூடிய கிரியையில வைத்த தேவன் என்ன செய்வாருங்க? நியாய தீர்ப்பு கொடுப்பார். அந்த வசனம் பாருங்க, மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக, நன்மை செஞ்சிருந்தாலும் சரி, தீமை செஞ்சிருந்தாலும் சரி, என்ன கிரியை செய்திருந்தாலும் அந்த கிரியின்படி நம்ம என்ன செய்யப்படுவோம்? நியாய தீர்க்கப்படுவோம். அந்த வேத வாக்கியத்தை பாருங்க, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே. அப்ப நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் எதில் எழுதப்படுது? புஸ்தகங்களில் எழுதப்படுது. பாருங்க, ஜீவ புஸ்தகத்துல இல்ல, புஸ்தகங்களில் இங்க எழுதப்படுது. புஸ்தகங்கள் என்ன செய்யப்படுதுன்னா எழுதப்படுது. பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேவன் என்ன செய்யறாருன்னு பாருங்க. மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுறாங்க இல்லைங்களா கர்த்தருடைய பிள்ளைகள். அவங்க 2 பேரும் பேசிக்கும் போது என்ன சம்பவிக்கும் பாருங்க. கர்த்தர் கவனித்து கேட்பார். அப்படி தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா, ஒரு பொய்யுரையாத தேவன் இல்லைங்களா? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்ன வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் பேசுகின்ற பொழுது கர்த்தர் என்ன செய்யறாரு? அதை கவனிச்சு கேட்கிறார். வசனம் பாருங்க, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் செய்யக்கூடிய, கர்த்தருடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் எதில் எழுதப்படுது? ஞாபக புஸ்தகம். அந்த புஸ்தகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்களா? அவருக்கு முன்பாக தான் அந்த புஸ்தகமே இருக்குது. அந்த வசனத்துல பாருங்க, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும், அவருக்கு பயப்படுறவங்க, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள், அவர்களுக்காக ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகம் என்ன? ஞாபக புஸ்தகம். அதான் வெளிப்படுத்தி சொல்றாரு, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் மாத்திரம் இல்ல, என்ன புஸ்தகம் திறக்கப்படுது? ஞாபக புஸ்தகம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் பேசுகின்ற பொழுது கர்த்தர் கவனித்து கேட்கிறாரு. அதெல்லாம் எங்க எழுதப்படுது? ஞாபக புஸ்தகத்தில் என்ன செய்யப்படுதுங்க? எழுதப்படுகிறது. பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 139ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் பாருங்க. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. பாருங்க, தேவனுடைய புஸ்தகத்துல நம்முடைய சரீரத்தின் உறுப்பு எப்படி சேரும் என்பது கூட என்ன செய்யப்பட்டிருக்குங்க?
கர்ப்பத்தில் உண்டாவதற்கு முன்னமே தேவன் என்ன பண்ணிக்கிறார் பாருங்க அந்த வசனத்துல, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே. அப்ப தாயின் கர்ப்பத்துல அந்த அவயவங்கள்லாம் சேருது இல்லைங்களா? அந்த நாட்கள் முதற்கொண்டு எங்க எழுதப்பட்டிருக்குங்க? தேவனுடைய புஸ்தகத்தில் எல்லாமே எழுதப்படும். நம்முடைய பெயரும் அங்க இருக்குதா? நம்முடைய பெயரும் அங்க இருக்குது. கேள்வி என்னன்னா, நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதா? அதான் கேள்வி. எல்லாருக்கும் தேவன் என்ன கொடுப்பாருங்க? நியாய தீர்ப்பு கொடுப்பார். எல்லாருடைய கிரியைகளும் எங்க எழுதப்படுது? அவருடைய புஸ்தகத்தை என்ன செய்யப்படுதுங்க? எழுதப்படுது. ஆனா யார் நித்திய ஜீவனை பெறுவாங்க? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கவங்க மாத்திரம்தான் எங்க எதை பெறுவார்கள்? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் எதை பெறுவார்கள்? ஜீவன், நித்திய ஜீவனை பெறுவார்கள். பரலோகத்துக்கு அவங்க தான் போவாங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 17 பாருங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே. அப்ப நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லைன்னா நம்ம எங்கதான் தள்ளப்படுவோம்? அக்னி கடல்ல தள்ளப்படுவோம். சரிங்களா? வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. பெரிதும் உயரமுமான ஒரு பருவத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது எனக்கு காண்பித்தான். யோவான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு. அந்த தரிசனத்துல அவர் என்ன பார்க்கிறாருன்னா, தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம். நகரத்தை என்ன செய்யறாருங்க? அவர் பார்க்கிறார். அந்த நகரம் யாரு? அந்த பரிசுத்த நகரம் யாரு? யாருங்க அது? அது யாருக்காக அலங்கரிக்கப்பட்டிருக்கு? மணவாளனுக்காக அது என்ன செய்யப்பட்டிருக்குங்க? அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. மணவாட்டி. மணவாட்டி யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள். வெளிப்படுத்தும் விசேஷம் 21-27 பாருங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்ப தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தில் யார் பிரவேசிக்க முடியாது? அந்த வசனத்துல தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் என்ன செய்வாங்க? அந்த பரிசுத்த நகரத்துல அவங்க மாத்திரம் தான் பிரவேசிப்பாங்க. யார் அவர்கள்? யார் அவர்கள்? தீட்டுள்ளவங்க பிரவேசிக்க முடியாது, அருவருப்பானவங்க பிரவேசிக்க முடியாது, பொய்யை பேசுறவங்க, பொய்யை நடப்பிக்கிற என்ன பண்ண முடியாதுங்க? அந்த பரிசுத்த நகரத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்ப யார் தாங்க பிரவேசிக்க முடியும்? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம், பரிசுத்தமானவர்கள் மாத்திரம் எங்க பிரவேசிக்க முடியுங்க? மகிமை அடைந்த அந்த பரிசுத்த நகரத்தில் என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். அப்ப நிறைய பேர் கேள்வி என்னன்னா, ஜீவ புஸ்தகங்கிறது உண்மையிலே இருக்கா? அப்படியே நிறைய கேள்வி. வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பாருங்க. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க ஏதியாளுக்கும் சிந்தியாளுக்கும் புத்தி சொல்கிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளம்பந்தோடும் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் பாருங்க. ஏதிக்கையால் சிந்திக்கையால் 2 பேர் இருக்கிறான். அவர்கள் நாமங்கள் எங்க இருக்காமா? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. நாமங்கள் என்ன அர்த்தம்? பெயர். எங்க இருக்குது? அப்ப பவுல் என்ன சொல்றாரு? ஜீவ புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. அந்த புஸ்தகத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் பெயர் அங்க இருக்குதா? இருக்குன்னு சொல்ற. பாருங்க, யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறத பாருங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். தேவனை விட்டு வேறு ஏதாவது சேவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் எங்க பிரவேசிக்க முடியாது? யாருடைய பேர் அங்க இருக்காது? பரிசுத்த நகரத்தில் பிரவேசிக்க முடியாது. ஜீவ புஸ்தகத்தில் அவங்களுடைய பெயர் இருக்காது. இந்த பொருள் ஆசையான விக்கிரக ஆராதனைன்னு சொல்லப்பட்டிருக்கீங்களா? யாருக்கெல்லாம் பொருள் ஆசை இருக்கிறதோ அவங்களாம் எதான் வணங்குறாங்க? விக்கிரக ஆராதனை.
அவங்களுடைய பெயர் எங்க இருக்காது? ஜீவ புஸ்தகத்தில். பண ஆசை உள்ளவன், பொருள் ஆசை உள்ளவன், இந்த பூமியில அக்கிரமம் செய்யறவன், கர்த்தருடைய சபையில இருந்து கொண்டு அக்கிரமம் செய்யறவங்க, உங்களுடைய பேர்ல எங்க இருக்காதுங்க? ஜீவ புஸ்தகத்தில். மனுஷ கொலைபாதகன், மனுஷரை ஏமாத்துறவன், கர்த்தருடைய சபையில இருந்து கொண்டு அக்கிரமத்தை செய்யக்கூடியவன், இவங்களுடைய பேர்ல எங்க இருக்காதுங்க? ஜீவ புஸ்தகத்திலே இருக்காது. அது யாருடைய புஸ்தகம்? அது ஆட்டுக்குட்டியானவரின் புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? வெளிப்படுத்தும் விசேஷம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதும் ஆகிய மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அப்ப யாரெல்லாம் வேறொன்றை சேவிக்கிறாங்க, அவருடைய பேர் எங்க இருக்காதுங்க? இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராங்க. அப்ப இந்த ஜீவ புஸ்தகம் எங்க இருந்து இருக்குது? உலக தோற்றத்திலிருந்து இருக்கு. அப்ப பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுடைய எல்லா பேரும் இதுல இருக்குங்க, ஜீவ புஸ்தகத்துல இருக்குது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட எல்லா பரிசுத்தனுடைய பேர் எதுல இருக்கு? ஜீவ புஸ்தகத்துல இருக்கு. நம்முடைய பெயர் அந்த ஜீவ புஸ்தகத்துல இருக்கிறதா? இருக்க நம்முடைய பேரு நமக்கு தெரியுமா இருக்கான்னு? நம்முடைய பேர் இருக்கா இல்லையாங்க நம்ம என்ன செய்ய போறோம்? சோதிச்சு நம்ம பார்க்க போறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். பாருங்க, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை கிறுக்கி போட மாட்டேன்ற. யாருடைய நாமத்தை கிறுக்கி போட மாட்டாரு? ஜெயம் கொள்கிறவன் எவனோ. உலகத்தை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுடைய பேர் தான் இதுல இருக்கும், ஜீவ புஸ்தகத்துல இருக்கும். அப்ப தேவன் நினைச்சா அந்த பேரை கிறுக்கி போட முடியுமா? ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டிருக்கு. தேவனுக்கு பிரியமாக பரிசுத்தவான்கள் நடக்காத போது ஜீவ புஸ்தகத்திலிருந்து தேவன் பெயரை கிறுக்கி போட முடியுமா? இப்ப ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டா எல்லாருமே பரலோகத்துக்கு போயிருவாங்களா? அவர்கள் தேவனுடைய பிரமாணத்தை மீறி நடக்கிறாங்க, தேவனை ஏமாத்த முயற்சி பண்றாங்கன்னா அவருடைய பேர் என்ன செய்யப்படுங்க? ஜீவ புஸ்தகத்துல கிறுக்கி போடப்படும். தொடர்ந்து நீதிமானாவே இருக்கிறாங்க, திடீர்னு அக்கிரமம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, அந்த பேர் ஜீவ புஸ்தகத்துல அப்படியே இருக்குமா? அப்படிலாம் இருக்காது. தேவன் என்ன பண்ணிடுவாங்க? தேவன் என்ன பண்ணிடுவாரு? கிறுக்கி போட்டுருவாரு. ஏதோ புதிய ஏற்பாட்டுல மாத்திரம் தான் அப்படி சொல்றாரு, பழைய ஏற்பாடு அப்படி சொல்லலையா? வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. சங்கீத புஸ்தகம் 69ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக. தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியலைன்னா தாவீது சொல்றாரு அவங்களுடைய பேர் என்ன பண்ணணும்? தேவன் கிறுக்கி போடணும்ன்ற. ஜீவ புஸ்தகத்திலே யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாத பட்சத்திலே அவருடைய பேர் என்ன செய்யப்படும்? தேவனால் கிறுக்கி போடப்படும். மோசையின் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தது. வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் பாருங்க. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை. அப்ப மோசையின் பெயர் எதுல இருக்கு? ஜீவ புஸ்தகத்துல இருக்கு. மோசே தேவன்கிட்ட கேட்கிறாரு, ஒன்னு அவங்க பாவத்தை மன்னிச்சிருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க, அல்லது ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேர் என்ன பண்ணிருங்க? கிறுக்கி போட்டுருங்கன்ற. உன்னை தேவன் என்ன சொல்றாரு பாருங்க. 33ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து. யாருடைய பேர் தான் கிறுக்கப்படும்? தேவனுக்கு விரோதமாக யார் பாவம் செய்யறாங்களோ அவருடைய பேர் எதுல இருந்து கிறுக்கப்படுங்க? ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படும். கேள்வி அதுதான், நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே இருக்கிறதா? இப்ப மோசையினுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திற்கு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மோசையை பார்த்து நம்ம என்ன செய்ய போறோம்? கத்துக்க போறோம். மோசை எப்படி இருந்ததுனால அவருடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தது. நம்ம அதை கண்டுபிடிச்சோம்னா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன செய்யலாம்?
ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய பெயர் உண்மையிலே ஜீவ புஸ்தகத்தில் இருக்கா அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்ப தேவனுடைய ஜீவ புஸ்தகத்துல மோசையினுடைய பெயர் எழுதப்படுவதற்கு மோசேக்கு என்ன தகுதி இருந்தது? அந்த தகுதி என்ன செய்ய போறோங்க, பார்க்க போறோம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும் பாருங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை விருத்து. பாருங்க, மோசே எங்க வளர்ந்தவர்? எகிப்துல அரண்மனையில வளர்ந்தவர். இப்ப அவர் கர்த்தருடைய பிள்ளை என்பதை என்ன பண்ணிக்கிறாருங்க, புரிந்து கொண்டிருக்கிறார். தான் ஒரு இஸ்ரவேலன், தேவனுடைய இஸ்ரவேலுடைய வம்சம் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் எதை வெறுத்தார் பார்த்தீங்களா? விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனானவர் பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து. பார்வோனுடைய குமாரத்தியின் மகன், அது எப்படிப்பட்ட பெருமை அது? 1 யோவான்ல சொல்வாரு, 3 பாவங்களை சொல்வார். ஒன்று, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவது அது எப்படிப்பட்ட இச்சை? ஜீவனத்தின் பெருமை. நான் யார் தெரியுமா? நான் யாரு? பார்வோனுடைய குமாரத்தின் மகன். அது ரொம்ப பெருமையான விஷயம். அவர் என்ன பண்ணாரத விருத்தார். நிறைய பேர் இன்னைக்கு பெருமையா இருக்கிறாங்க. பெருமை உள்ளவர்களே தேவன் என்ன செய்யறாரு, தாழ்த்தி போறார். யார் தாழ்மையா இருக்கிறாங்களோ தேவன் என்ன செய்யறாருங்க, அவர்களை உயர்த்துகிறார். சரிங்களா? பாருங்க, 2வது பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் பாருங்க, பாவம் பண்ணும்போது எது இருக்குங்க, சந்தோஷம் இருக்கும். ஆனா அது எப்படிப்பட்ட சந்தோஷம் சொல்றாரு? அநித்தியமான. பாவத்துல எப்போதும் சந்தோஷம் இருக்கும், ஆனால் எப்படிப்பட்டது அந்த 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 பாவங்கள்? அநித்தியமானது. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். 2 காரியம் இருக்கும்போதாக. என்ன காரியம் இருக்கு? ஒண்ணு, அநித்தியமான பாவ சந்தோஷங்கள். எகிப்துல தங்களுடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு நிறைய பாவங்கள்லாம் இருக்கு. அப்ப மோசேக்கு முன்பதாக 2 காரியங்கள் இருக்கு. ஒண்ணு, அவர் எகிப்துல இருந்தார்னா அந்த பாவ சந்தோஷம் என்ன செய்ய முடியுங்க, அனுபவிக்க முடியும். மோசே எதை தெரிந்து கொண்டார்? தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். அவர் எதை வெறுத்தாரு? மாம்சத்தின் இச்சை. முதல்ல எதை வெறுத்தாரு? ஜீவனத்தின் பெருமை. 2வது மாம்சத்தின் இச்சை. 3வது பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். 3வது எதை வெறுத்தாரு? கண்களின் இச்சை. எகிப்து என்ன இருக்குதுங்க? பொக்கிஷங்கள். இன்னைக்கு வரைக்கும் எகிப்து எதை தேடிட்டு இருக்கிறாங்க? பொக்கிஷங்களை தேடிட்டு இருக்கிறாங்க. 4000 வருஷமா 3000 வருஷமா எதை தேடிட்டு இருக்கிறாங்க? பொக்கிஷங்களை தேடுறாங்க. மோசேயின் காலத்துல என்ன இருந்ததுங்க? பொக்கிஷங்கள். எல்லாமே பொக்கிஷங்கள் தான். அதை வெறுத்தார். அவர் கண்களின் இச்சை. எதன் மேல் நோக்கமா இருந்தாரு? இனி வரும் பலன். எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்ட்டார். ஏன்? அவருடைய நாமம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கண்களின் இச்சையை வெறுத்துக்கிறாரு, மாம்சத்தின் இச்சையை வெறுத்துக்கிறாரு, ஜீவனத்தின் பெருமையை வெறுத்துக்கிறார். இதெல்லாம் வெறுத்துக்கிறார். பாருங்க, உலகம் முழுவதும் இந்த 3 இச்சையில தான் கிடக்குது. நாமும் அப்படி இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குமா? நமக்குள்ள கண்களின் இச்சை இருக்குது, மாம்சத்தின் இச்சை இருக்குது, ஜீவனத்தின் பெருமை இருக்கிறது. அப்படி இருக்குன்னு சொன்னா நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே இருக்குமா? கேள்வி அதுதான். இருக்குமா? நிச்சயமா இருக்காது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராதவன் எவனோ அவன் எங்கதான் தள்ளப்படுவான்? அக்னி கடல்ல தான் தள்ளப்படுவான். மோசையினுடைய பெயரை தேவன் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவதற்கு காரணம் என்ன? ஜீவனத்தின் பெருமை என்ன செஞ்சாருங்க? வெறுத்துட்டாரு. பார்வோனின் குமார்த்தியின் மகன் எனப்படுவது என்ன செய்யணுங்க? அவர் விரும்பல, வெறுத்தாரு. எப்படி அழைக்க விரும்புறாரு? தேவனுடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய ஊழியக்காரன்.
எத்தனை பேர் மோசையை மதிச்சாங்க? இஸ்ரவேல் மதிச்சாங்களா? அவரை தொடர்ந்து அவருக்கு என்ன கொடுத்துட்டே இருந்தாங்க? தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. மறிக்கிற வரைக்கும் உண்மையிலே மோசையை அவங்க நேசிச்சாங்களா? இல்லவே இல்லை. அதை பத்தி அவர் கவலைப்பட்டாரு. அப்படி நோக்கம் என்ன? இனி வரும் பலன் என்னவா இருந்தாருங்க? நோக்கமா இருந்தார். இந்த பூமியிலே தான் பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி தன் குமாரனுக்கு என்ன பேர் வச்சாரு? பரதேசி, கெர்சோன் பேர் வச்சாரு. இல்லைங்களா? இன்னும் மோசை என்ன பண்ணிக்கிற பாருங்க. எபிரேய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையிலோனா இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையிலோரா இருக்கிறார். 5ஆம் வசனம் பாருங்க. சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில எங்கும் உண்மையிலோனா இருந்தார். மோசையினுடைய பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்குதுன்னா அதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய வீட்டில் எங்கும் எப்படி இருந்தாருங்க? உண்மையுள்ளவர். நாமும் தேவனுடைய வீட்டுல தானே இருக்கிறோம். நாம் எப்படி இருக்கிறோம்? எங்கும் உண்மையுள்ளவங்களா இருக்கிறோமா? நாம் உண்மை இல்லவர்களாக இல்லாத பட்சத்தில் நம்முடைய பேர் எங்க இருக்காதுங்க? ஜீவ புஸ்தகத்துல இருக்காது. தேவனுடைய வீட்டுல கர்த்தருடைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, விசுவாசிகள் இருக்கிறாங்க. எல்லாருமே உண்மை இல்லவங்களா இருக்கிறாங்களா? ஒரு சிலர் என்ன செய்வாங்க? உண்மை இல்லவங்களா இருப்பாங்க. யார் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவருடைய பேர் எங்க இருக்குங்க? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. மோசே இந்த வசனத்துல பாருங்க, 5ஆம் வசனத்துல மோசே பணிவிடைக்காரனாய் ஆரோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவது வெறுத்துட்டு அவர் எதை விரும்புறாரு பார்த்தீங்களா? தேவனுக்கு பணிவிடை செய்வதை விரும்புகிற பணிவிடைக்காரனா நான் எங்க இருந்துட்டு போறேன்? தேவனுடைய வீட்டை ஒரு பணிவிடைக்காரனா இருந்துட்டு போறேன் இருக்கிறார். அதனாலதான் அவருடைய பேர் எங்க எழுதப்பட்டிருக்குங்க? ஜீவ புஸ்தகத்தில். உண்மை இல்லவர்களே தேவன் தமக்காக என்ன செய்யறாருங்க? பயன்படுத்துறாரு. இந்த அப்போஸ்தலர் இருக்காங்க இல்லைங்களா? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் எல்லாரும் எப்படிப்பட்டவங்க? எல்லாருமே உண்மை உள்ளவங்க. உண்மை உள்ளவங்களை தான் தேவன் தம்முடைய வேலைக்காக என்ன செய்யறாருங்க? பயன்படுத்துற. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே தேவனுக்கு எப்படிப்பட்டவங்க? உண்மை இல்லவங்களா இருக்கிறாங்க. அதோடு மாத்திரமல்ல, மோசைக்கு இன்னொரு குணாதிசயம் இருந்தது. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. மோசேயானவன் பூமியிலுள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். ஜீவ புஸ்தகத்தில் அவர் பெயர் எழுதப்பட்டிருக்குன்னா அவர் எப்படி இருந்துக்கிறாரு? மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். மோசையின் காலகட்டத்திலே உலகத்தில் கூட எல்லா மனுஷர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவர் யாரு? மோசே. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமி என்ன செய்வாங்க? கர்த்தர் கொடுக்கக்கூடிய பூமி என்ன செய்வாங்க? சுதந்திரிப்பாங்க. தேவன் நம்மிடத்துல அதான் எதிர்பார்க்கிறார். நாமும் எப்படி இருக்கணும்? சாந்த குணம் உள்ளவர்களான். மிகுந்த அப்படிங்கிற வார்த்தை நம்ம பயன்படுத்த வேண்டியது இல்லை. சாந்த குணம் உள்ளவங்களாலே இருந்தாலே போதுமா இல்லைங்களா? அவ மிகுந்தங்கிறதுக்கு தேவனுடைய பிரமாணத்துக்கு அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணுங்க? கீழ்ப்படிய வேண்டும். அப்ப சாந்த குணம் உள்ளவர்கள் உபத்திரவ படிக்கின்ற போது எப்படி இருக்கணுங்க? கர்த்தருக்குள்ள உண்மை உள்ளவர்களாக அந்த உபத்திரத்தின் கீழாக எப்படி இருக்கணும்? தரித்திருக்க வேண்டும். மோசே அவ்வளவு ஜனங்களை என்ன செஞ்சாங்க? ஒவ்வொரு காரியத்திலும் அவர் உபத்திரப்படுத்துறாங்க. அந்த உபத்திரவத்தில் அவர் எப்படி இருக்கிறாரு? தேவனுக்கு உண்மை உள்ளவராக சாந்த குணம் உள்ளவராக இருக்கிறார். என்னாகும் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது மோசேக்கு கடும் கோபம் உண்டது. அவன் கர்த்தரை நோக்கி, அவர்கள் செலுத்தும் காணிக்கை அங்கீகரியாது இருப்பீராக. நான் அவரிடத்தில் ஒரு கழுதை முதலாய் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பு செய்யவும் இல்லை. ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரவங்க எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணம் யாரு? மோசே தான் உதாரணம். அவர் எப்படி இருக்காருன்னு கவனிச்சு பாத்தீங்களா? வசனத்துல பாருங்க, ஒரு கழுதை முதலாய் நான் எடுத்துக்கொள்ளவில்லைன்ற. ஒரு கழுதை முதலாய் எடுத்துக்கொள்ளவில்லை. இன்னைக்கு கர்த்தருடைய சபையில என்ன செய்யறாங்க? அபகரிக்கிறாங்களா? திருடுறாங்களா? பொய் சொல்றாங்களா? எத்தனை பேருக்கு உண்மை என்பது இருக்குது? வசனத்தை சொல்ல பாருங்க, ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பும் செய்யவும் இல்லை. கர்த்தருடைய ஊழியக்காரராகிய மோசே யார் ஒருத்தருக்கும் எந்த பொல்லாப்பை என்ன பண்ணுவாங்க? செய்யல. தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துல அவர் எப்படி இருந்தாரு?
உண்மை உள்ளவரா இருந்தார். அதனாலதான் அவருடைய பெயர் எதுல எழுதப்பட்டிருந்தது? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. லூக்கா 16ஆம் அதிகாரம் 10-12 வரைக்கும் பாருங்க. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? நம்ம உலகத்துல நம்ம வேலை பார்க்கிறோம். எங்க வேலை பார்க்கிறோம்? நம்ம எஜமாட்ட என்ன செய்யறாங்க? வேலை பார்க்கிறோம். பூமிக்குரிய வேலையிலேயே நம்ம உண்மை உள்ளவங்களா இல்லைன்னா நம்மளை நம்பி தேவன் எப்படி மெய்யான பொருளை கொடுப்பாரு? கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்தில் எப்படி இருப்பாங்க? உண்மை உள்ளவனா இருப்பான். அப்ப ஒரு பக்கம் நம்ம வேலை செய்யணும்னா அங்க எப்படிதான் நம்ம இருக்கணும்? உண்மை உள்ளவர்கள். மற்றவங்க எல்லாம் பார்த்து நம்ம கெட்டு போயிடக்கூடாது. மற்றவங்க என்ன செய்வாங்க? எஜமான ஏமாத்துவாங்க. நாம அப்படி இருக்கலாமா? அப்ப இந்த வேத வாக்கியத்துல இயேசு கிறிஸ்து தான் சொல்றேன், இங்க பூமிக்குரிய காரியங்களே உண்மையா இல்லைன்னா கர்த்தருடைய சபையில திருடுறாங்க இல்லைங்களா? ஊழியக்காரன் நிறைய பேர் திருடுறாங்க. வெளிநாட்டுக்காரங்க என்ன செய்யறாங்க? ஏமாத்துறாங்க. அப்ப கொடுக்கப்பட்ட அந்த உக்ரான பொறுப்பை என்ன செய்யறாங்க? அவங்க சரியா பயன்படுத்துறாங்களா? அந்த உக்ரான பொறுப்பு அவங்க எப்படி இருக்கிறது இல்ல? உண்மை இல்லவங்களா இருக்கிறது இல்ல. அப்ப அவங்களுக்கு எப்படி தேவன் மெய்யான பொருளை கொடுப்பாரு? இவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தருடைய சபையில இருந்து கொண்டு இவ்வளவு அக்கிரமத்தெல்லாம் பண்ணிட்டு தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பான்னு நினைச்சிட்டு இருக்கிறான். பூமிக்குரிய காரியங்களே அவங்களுக்கு உண்மை இல்லைன்னா நித்தியத்துல தேவன் எப்படி மெய்யான பொருளை கொடுப்பாரு? 12ஆம் வசனம் பாருங்க. வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாம் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர். பூமிக்குரிய காரியங்கள்ல இந்த வசனம் சொல்ல பாருங்க, உண்மையா இல்லைன்னு சொன்னா தேவன் நமக்கு யாதொன்று என்ன பண்ண மாட்டாருங்க? சொந்தமா கொடுக்கவே மாட்டார். அப்ப ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், சாத குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் அப்படிதான் நடந்துக்கிட்டாங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. மாம்சத்துக்கு ஏற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோட நடந்தோம் என்று எங்கள் மனதை எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறது. பாருங்க, ஊழியக்காரங்களுக்கு அவங்களுடைய மனம் சாட்சி கொடுக்கணும். என்ன சாட்சி கொடுக்கணும்? வசனத்துல உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் எப்படி நடந்து கொண்டோம்? கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோட. ஊழியக்காரங்க யாராவது இப்படி சொல்ல முடியுமா? விசுவாசிகளுக்கு முன்பதாக போய் உலகத்திலையும் உங்களிடத்திலையும் நாங்க எப்படி நடந்து கொண்டோம்? வசனத்துல கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்து கொண்டோம். அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த வார்த்தையை சொல்றாங்க. அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க? உலகத்திலையும் உண்மை உள்ளவங்களா இருந்துக்காங்க. கர்த்தருடைய சபையில எப்படி இருந்துக்கிறாங்க? உண்மை உள்ளவர்கள். அப்ப இப்படி யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பேர் எங்க இருக்குங்க? ஜீவ புஸ்தகத்தில். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு. யாருக்கு ஜீவ கிரீடம்? வசனத்துல மரண பரியந்தம் யார் உண்மை இல்லவங்களா இருக்கிறாங்களோ அவங்களே எது கிடைக்குங்க? ஜீவ கிரீடம். மரண பரியந்தம் யார் உண்மை இல்லவங்களா இருக்கிறாங்களோ அவங்களுடைய பேர் தான் எங்க இருக்குங்க? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. நாம் தேவனுடைய பிரமாணத்தை மீறி நடக்கின்ற பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படியாத பட்சத்திலே நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகம் என்ன ஆகுங்க? அது கிறுக்கி போடப்படும். எத்தனை பேருடைய பெயரை தேவன் கிறுக்கி போட்டிருக்காருன்னு தெரியும். எப்பதான் தெரியுங்க? நியாய தீர்ப்பினாலதான் தெரியும். சரிங்களா? வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இந்த வெளிப்படுத்தின் விசேஷத்துக்கெல்லாம் சுய விளக்கம் கொடுக்குறாங்க இல்லைங்களா? வெளிப்படுத்தின் விசேஷத்துக்கு யாரெல்லாம் சுய விளக்கம் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய பெயர்லாம் எங்க என்ன செய்யப்படும்? ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும். இன்னைக்கு நிறைய பேர் வெளிப்படுத்தின் விளக்க உரைலாம் எழுதிட்டு இருக்கிறான். பாருங்க, நாம் அந்த விளக்க உரைகளை நாம் படிப்போம் என்று சொன்னால்
அந்த விளக்க உரைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய பெயரும் ஜீவ புஸ்தகம் என்ன கிறுக்கி போடப்படும், எடுத்து போடப்படும். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு சொந்தமா என்ன கொடுக்க கூடாது? விளக்கமே கொடுக்க கூடாது. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு யாராவது சொந்த விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, அதை தவறா போதிக்கிறாங்கன்னா, அவங்களுடைய பெயர் எங்கிருந்து எடுத்து போடப்படும்? ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும். பரிசுத்த நகரத்துல என்ன கிடைக்காதுங்க? பங்கு கிடையாது. அப்ப கேள்வி என்னன்னா, நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதா? மேலே சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியத்தின்படி மோசை நம்ம உதாரணமா பார்த்திருக்கோம். மோசை எப்படி வாழ்ந்துக்கிறாரோ அதே போல் நாம் வாழுகின்ற பொழுது நம்முடைய பெயரும் எதுல இருக்கும்? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டதான உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தான் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.